இன்றைக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்கின்னு இருக்கா. கோயிலாக போயின்னு வந்துட்டு இருக்கா. செய்யாத பரிகாரம் இல்லை, பூஜைகள் இல்லை. இவ்வளவும் பண்ணாலும் குழந்தை இல்லைன்னு சொல்லி இவளுக்கு அந்த தெய்வ நம்பிக்கையும் போயிடுறது, அந்த சாஸ்திரங்கள் மேலே உள்ள நம்பிக்கையும் போயிடுறது. அப்படிங்கும்போது அந்த மருத்துவத்தின் மேலே உள்ள நம்பிக்கையும் போயிடுறது, விஞ்ஞானத்தின் மேலே உள்ள நம்பிக்கையும். இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய சாஸ்திரங்களில், அதில் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய அதிகாரம் 2 கிரகத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஒன்று குரு, இன்னொன்று சனி. ஏன்னா குருவுக்கு புத்திரகாரகன்னு பேர். புத்திரனுக்கு அதிபதியார்னா குரு. இன்னொன்று சனிக்கும் அந்த பவர் உண்டு. ஏன்னா அவன் களத்திர புத்திர சத்துருத்துவக்காரகன்னு அவனுக்கு ஒரு பேர் சனிக்கு. ஏன்னா நல்ல குழந்தை, தர்மம் பண்ணுறவாளுக்கு நல்ல குழந்தையும், அதர்மம் பண்ணுறவாளுக்கு கெட்ட குழந்தையும் கொடுக்கக்கூடிய அதிகாரம் சனிகிட்ட இருக்குது. குருவிட்ட வெறும் குழந்தைய மட்டும் கொடுக்கக்கூடிய அதிகாரம் தான் இருக்குது. அப்போ இந்த சனி பகவானும் குழந்தையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். இது மட்டும் கிடையாது, ரிஷி கடன், பிதுர்கடன் 2 கடன் இருக்குது. இந்த 2 கடன்களை யார் சரியாக தீர்க்காதாலோ அவளுக்கும் குழந்தை பாக்கியம் பாதிக்கும். இதில் ரிஷி கடன் அப்படிங்கிறது என்னென்னா, நாமெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திரம். இந்த கோத்திரத்தினுடைய ரிஷிகள், இதுக்கெல்லாம் அதிபதியாருன்னா ரிஷி தான். அந்த ரிஷியுடைய வம்சத்தில் வந்தவா. அந்த கோத்திர ரிஷி எல்லோரும் மறந்தாச்சு. மறந்ததுனால அந்த ரிஷியினுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிடுறோம். இப்போ இன்றைக்கி கோத்திரம் தெரியாதவா என்ன பண்ணணும்னா, ரிஷிகளை பிடிச்சிக்கணும். அப்போ இன்றைக்கி ரிஷிகள் நிறைய இருக்கா. சப்த ரிஷிகள் இருக்கா, அதுபோக நிறைய ரிஷிகள்லாம் இருக்கா. இது ஏதாவது ஒரு ரிஷிகள் அவள் பிடிச்சிக்கிட்டு, இப்போ அடியேன்னு கூட சுகபிரம்ம மகர்ஷியுடைய வாக்கை பெற்று தான் எல்லாருக்கும் பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி பித்துர்கடன், முன்னோர்களுடைய கடன்களையும் தீர்க்கணும். அப்போ சில பேர் நான் ராமேஸ்வரம் போனேன், அது பண்ணேன், இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பித்துர்கடன் மட்டும் தீர்த்துட்டு ரிஷி கடனை தீர்க்காமல் இருப்பாள். அவளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அப்போ அந்த பிதுர்கடனையும் தீர்க்கணும், ரிஷி கடனையும் தீர்க்கணும். ஜோதிட சாஸ்திர ரீதியாக அந்த குருவும் சனியும் ஜாதகத்தில் எங்கே இருக்கான்னு பார்த்து அதுக்குரிய பரிகாரங்களையும் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அவளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குருவும் சனியும் சேர்ந்து ஜாதகத்தில் இருந்தான்னா குழந்தை பிறக்காமே இருக்கும். பிறந்த குழந்தை தோஷமுள்ள குழந்தையாகவும் பிறந்துடும். அதனால் ஜோதிட சாஸ்திர ரீதியாக குருவுக்கு சனிக்கு பரிகாரம் பண்ணி இந்த ரிஷிகடனையும் அந்த பிதுர்கடனையும் தீர்த்துட்டா கண்டிப்பாக நல்ல குழந்தையாக சத்புத்திரனாக பிறப்பான்.